தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைகளில் 69% ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த இடஒதுக்கீட்டுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நீதிமன்ற வழக்குகள் காரணமாக. எனவே அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது சம்பந்தமாக இன்றைக்கு முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்திலே நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டு இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு பொறுத்தவரையில எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற அந்த ஆபத்து இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த 69% இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அந்த சயின்டிபிக் டேட்டா கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதனால் தமிழ்நாட்டில் மட்டும், ஏனென்றால் 50% இடஒதுக்கீட்டை தாண்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு அதிகமாக பின்பற்றக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. 69% இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கல்வி பெறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இந்த இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு தான் இருக்கின்றது. எனவே அந்த இடஒதுக்கீட்டை தொடர்ந்து காக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் கூட சமூக நீதி, குறிப்பாக இடஒதுக்கீட்டை தொடர்ந்து பாதுகாப்பது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யாரெல்லாம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை மேம்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தில் தேவையான அந்த டேட்டாவை கொடுப்பது சம்பந்தமாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது.